பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதில் ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் அதை எதிர்த்து நிற்கவில்லையே. ஆண்டவர் சொல்ல, நீ போராட பிரயாசப்படு, மீதி நான் பார்த்துக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நாள் ஆண்டவர் இயேசு ஊழித்த நாட்களில் ஒரு சகோதரியை கையும் களவுமா பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. அவன் விபச்சாரம் பண்ணியிருந்தா, ஸ்பாட்டில் அவளை பிடிச்சிட்டாங்க. நேராக தள்ளி கொண்டு வந்து இயேசு முன்னாடி நிறுத்திட்டாங்க. சுற்றி ஆசாரியன் பரிசேயன் எல்லாரும் கையில் கல்லை வச்சிருக்கிறான். எல்லாரும் சொல்கிறாங்க, இவன் பாவம் செஞ்சிருக்கிறா, கையும் களவும் பிடிச்சிருக்கிறோம், பிரமாணத்தின்படி இவன் என்ன செய்யப்படணும், கல்லெறிந்து கொல்லணும். அப்புறம் ஆண்டவர் சொல்லுவார், உங்களில் பாவம் இல்லாதவன் முதல்ல கல்லெறிட்டு, எல்லாம் கல்லை கீழே போட்டு போயிட்டான். யோவான் 8:11 வாசித்தீங்கன்னா இயேசு கேட்பாரு, ஏமா யாரும் உன்னைய நியாயந்திருக்கலையா? அவர் சொல்லுவா, ஒருவர் இல்லை ஆண்டவரே. அப்போ இயேசு என்ன பதில் சொன்னாரா? நானும் நியாயத்திற்கல, இனி பாவம் செய்யாத. ஆண்டவர் சொல்றாரு, நீ இவ்வளோ துணிகரமாக சில பாவம் செய்த, உண்மைதான், யாருக்கு தெரியாத மறைவாய் சில பாவங்கள் செய்த, உன் வாழ்க்கையில் சில விஷயத்தை மாற்றிக்கொள்ளாமலேயே நீ ஆலயத்துக்கு வந்து ஆராதிச்ச, எல்லாம் செய்த. ஆண்டவர் சொல்றாரு, இப்போ வரைக்கும் உன் நியாயம் தீர்க்கல, இனி பாவம் செய்யாத, எழும்பி இந்த பாவத்துக்கு மனம் திரும்பி பரிசுத்தமாய் வாழ ஒப்பு கொடு. அல்லேலூயா. சத்தமா சொல்லுவோமா? நீங்கள் நானும் பாவத்தை வெறுத்து பரிசுத்தமாக வாழணும் தான் கர்த்தர் விரும்புகிறார். நம்முடைய பலவீனம் அவருக்கு தெரியும், ஆனால் நமக்கு உதவி செய்வதற்கு என் ஆண்டவர் இயேசு உன்னதவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சரி, பாவம் அப்படின்னு சொல்லும் பொழுது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் எல்லாமே பாவம். சிலருடைய வாழ்க்கையில் அது மறைவாக இருக்கும், சிலர் வாழ்க்கையில் அது வெளியரங்கமாக இருக்கும். எல்லாருடைய வாழ்க்கையிலையும் எல்லா தவறுகளுமே அப்பட்டமாக என்ன செய்யாது, தெரியாது. சிலர் வாழ்க்கையில் சில தவறுகள் யாருக்குமே தெரியாமல், கணவனுக்கு தெரியாமல், மனைவிக்கு தெரியாமல், பிள்ளைகளுக்கு தெரியாமல், சபைக்கு தெரியாமல், சுற்றுக ஜனங்களுக்கு தெரியாமல் சில தவறுகள் மறைவாக இருக்கும். அந்த சீக்ரெட் லைஃப் செய்கிற அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். சில பாவம் பார்த்தீங்கன்னா வெளியரங்கமாக தெரியும். சரீரத்துக்கு எடுக்கிற சில பாவமாக இருக்கட்டும், தவறான வாழ்க்கையாக இருக்கட்டும், தவறான கிரியைகளாக இருக்கட்டும், சில பாவம் வெளியரங்கமாக எல்லாருக்கும் தெரியும். மறைவான பாவமாக இருக்கட்டும், வெளியரங்கமான பாவமாக இருக்கட்டும், நம்மை அது கரைப்படுத்தும். அல்லேலூயா. பாவம் அப்படின்னு சொல்லும் பொழுது தேவனுக்கு பிரியமில்லாமல் நமக்குள்ள இருக்கிற சில சுவாபங்களும் பாவம். நல்லா புரிந்து கொள்ளுங்க. காயினுடைய பாவம் என்னது? காயினுடைய பாவம் என்னங்க? ஆபேல் மேல இருந்த எரிச்சல், கசப்பு, அவனுடைய சுவாபம் அவனையும் அவன் சந்ததியும் அழித்தது. சுவாபம் நம்மை கரைப்படுத்தும், இச்சை நம்மை கரைப்படுத்தும். யாருக்குமே தெரியாத தவறான சிந்தைகள், யாருக்கு தெரியாத சில மாம்ச இச்சைகள், கண்கள் இச்சைகள், யாருக்குமே தெரியாமல் சீக்கிரம் அந்த பாவம் செய்து கொண்டிருப்போம். அந்த பாவம் நம்மை கரைப்படுத்தும். சிம்சோனை போல அனனியா சப்பிரால் பொய் பேசினார்கள், ஜீவனை இழந்தார்கள். யூதாசுக்குள்ள இருந்த பண ஆசை இயேசுவை காட்டி கொடுப்பதற்கு துணிகரம் கொண்டது. ஸோ யோசித்து பாருங்க, சில நேரங்களில் சில சுவாபம், சில பண ஆசை, இச்சை, இதெல்லாம் நமக்குள்ள மறைவாக இருக்கலாம். சில நேரங்களில் வெளியரங்கமான சில பாவம், மற்ற பார்வையில் தெரிந்த சில தவறுகள் நம்ம ஜீவியத்தை கரைப்பிடித்துக் கொண்டிருக்குமானால் இன்றைக்கு கர்த்தரோடு பேச விரும்புகிறார். மறைவான பாவமோ வெளியரங்க பாவமோ, உங்கள் சுவாபமாக இருக்கலாம், உங்கள் வாயின் வார்த்தைகளாக இருக்கலாம், உங்கள் சிந்தைகளாக இருக்கலாம், பண ஆசையினால் நீ செய்த சில தவறுகளாக இருக்கலாம், வேதத்துக்கு விரோதமான ஒழுக்கம் இல்லாத அநேக அருவருப்புகள், செய்கைகள் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கு கர்த்தர் உங்களை நியாயத்திற்கு கொண்டு வரல. உங்களை மன்னிக்கவும், உங்களை புது மனிதர்களாய் மாற்றவும், உங்கள் ஜீவியத்தை ஆசீர்வதிக்கவும், உங்களை உயர்த்தவும், உங்களை பரலோகத்துக்கு ஆயத்தப்படுத்தவும் கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா.